இன்னைக்கு பார்க்க போகிற கதையில் வர சங்கர் ரொம்ப சிக்கனம் பார்க்கக்கூடியவர். அவருடைய மகள் ஒருத்தரை விரும்பி கல்யாணம் பண்ணிக்க போகிறதா ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடுறா. அதை சங்கர் எப்படி எடுத்துக்கிட்டாரு, அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆச்சா அப்படின்றதெல்லாம் நகைச்சுவையாக சொல்லியிருக்கார் ஆசிரியர் சிவகுமார் அவர்கள். வணக்கம், உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். வாங்க இப்போ கதை கேட்கலாம். சங்கர் எதிலும் சிக்கனம், ஒருவித கருமித்தனம் கூட சொல்லலாம். உண்பதில் கருமி, உடுத்துவதில் கருமி, ஏன் எல்லாவற்றிலும் கருமி தாங்க. 10 பைசா செலவு பண்ண வேண்டிய விஷயம் வந்தால் 5 பைசா தான் செலவு பண்ணுவார். எழுந்திருக்கும் போதே அவருக்கு ஒரு தகவல் அன்னைக்கு காத்திருந்தது. என்னங்க, நம்ம பொண்ணை காணோம். பதறிக்கொண்டே அவர் மனைவி பரிமளா கூறினாள். சங்கர் அலட்டிக்கொள்ளவே இல்லை. ரூமில் பாரு, இல்லைன்னா துண்டு சீட்டு ஏதாவது இருக்கா பாரு அப்படின்னு சொன்னார். பரிமளா அறையை நோட்டம் விட்டாள். அவளுக்கு ஒரு துருப்பு சீட்டு கிடைக்கவே செய்தது. ஆமாங்க, அவள் ரூமில் ஒரு சீட்டு இருக்குங்க. என்னவோ எழுதி வச்சிருக்கா. இங்கே காட்டு பார்க்கலாம் அப்படின்னு மனைவியிடம் சீட்டை பறித்து படிக்க ஆரம்பித்தார். பைத்தியக்காரி, 2 வரியில் நான் ஓடி போகிறேன்னு எழுதுறத விட்டுட்டு இவ்வளவு நீளமாக எதுக்கு எழுதணும் அப்படின்னு சொன்னார். முழு கடிதத்தையும் அவர் படிக்கவே இல்லை. என்ன தாங்க எழுதியிருக்கா? பரிமளாவால் சுலபமாய் எடுத்துக்கொள்ள முடியல. ஏண்டி பதற? நமக்கு பண கஷ்டம் வைக்காம தானே கல்யாணம் பண்ணிக்கிறா. இதில் டென்ஷன் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. பெருமாள் கோயில்னு இடையில் ஒரு வரி வருது, அப்போ அங்கே தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொன்னார் சங்கர். ஏங்க, ஒரு டாக்ஸி கூப்பிடுங்க, வேகமாக போகலாம். டாக்ஸியா? அது பெருசு, சிம்பிளாக ஒரு வண்டியில் போகலாம் வா அப்படின்னு சொன்னார். அப்படியே தான் ஒரு இரவல் வண்டியில் ஏறி பெருமாள் கோயில் வந்தனர் 2 பேரும். பரிமளா அறக்க பறக்க இறங்கி ஓடினாள். சங்கர் நிதானமாக இறங்கி வந்தார். 50 ரூபாய் தாளை நீட்டிவிட்டு மீதி 10 ரூபாய்க்கு காத்திருந்தார். என்னடி இப்படி பண்ணுற? வினவிக்கொண்டே மகளை கோபித்து கொண்டாள் பரிமளா. அதற்குள் அங்கு வந்த சங்கர், புத்திசாலிம்மா, என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்கள் 2 பேருக்கும் அப்படின்னு சொன்னார். இருங்கப்பா, எங்களுக்கு இன்னமும் கல்யாணம் ஆகலை. ஏம்மா என்று கேட்டார் சங்கர். பூக்காரி 2 மாலைக்கு 300 ரூபாய் கேட்டாப்பா. நாங்கள் 200க்கு கேட்டோம், ஒத்து வரல. அதான் வேற ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கோம். சூப்பர்மா, நீ நல்லா வருவே என்றார் சங்கர். அதற்குள் மாலைகள் வந்தன. சீக்கிரம் மாலைகளை மாற்றிக்கோங்க, புள்ள வீட்டிலருந்து யாராவது வந்து டௌரி கியூரின்னு கேட்க போகிறாங்க என்றார் சங்கர். இல்லை மாமா, அதெல்லாம் வராது, மாப்பிள்ளை உத்தரவாதம் கொடுத்தான். என் பொண்ணை கண் கலங்காமல் பார்த்துக்கோங்க, பரிமளா கதறினாள். இல்லை மாமி, இவ அழுதா கூட 2 சொட்டு தான் கண்ணீர் வரும், தார தாரையாக வராது, அதுக்கு நான் கேரண்டி என்றார் மாப்பிள்ளை. ரொம்ப நல்ல மாப்பிள்ளையாக இருக்காரே என்கிற மகிழ்ச்சி சங்கருக்கு. டிஃபனுக்கு எங்கே சொல்லியிருக்கீங்க? ஆனந்த பவனா? சங்கர் அடுத்த பஞ்சாயத்தை ஆரம்பித்தார். இல்லை மாமா, பக்கத்தில் ஒரு கையேந்தி பவன் இருக்குது, அதில் தான் சொல்லியிருக்கேன். நல்லாவே இருக்கும் டிஃபன் என்றார் மாப்பிள்ளை. எல்லா விஷயமே நன்றாக போய் கொண்டிருந்ததில் பரிபூர்ண திருப்தி சங்கருக்கு. சரி, பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு எதில் போகிறீங்க? வேன்? மாப்பிள்ளை தலையை இடதும் வலதுமாக அசைத்து மறுப்பு சொல்லினார். சின்னதா டாக்ஸி? இப்போதும் அப்படியே செய்தான். ஷேர் ஆட்டோ தானே? சங்கர் வினவினார். இப்போது மாப்பிள்ளை மேலும் கீழுமா தலையை அசைத்து அதை ஏற்றுக்கொண்டார். சூப்பர் மாப்பிள்ளை என்றார் சங்கர். பொடி நடையாக கூட போகலாம் மாமா, 4 பேருக்கு கௌரவம் வேணுமேனு தான் என்றார் மாப்பிள்ளை. ஷேர் ஆட்டோவை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, ரொம்ப சரி என்றார் சங்கர். சங்கர் அளவில்லா ஆனந்தத்தில் மிதந்தார். அடுத்த கொஞ்ச நேரத்தில் அந்த குடும்பம் பங்களிப்பு ஆட்டோவிற்காக காத்திருந்தது. எப்படி இருக்கு கதை? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் விரைவிலேயே சந்திக்கலாம். நன்றி.